பாரதியினுடைய புகழ்பெற்ற கவிதைகளில் ஒன்று வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். ஆனால் அது வெறும் தமிழை விதந்தோதோட மட்டும் நின்றதில்லை. அந்த கவிதையினுடைய பிற்பகுதியில் மிக முக்கியமான ஒரு வரி வரும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. அப்போ அதுக்கு நிறைய பண்ணணும் அப்படின்னு பாரதிக்கு ஒரு பெரிய கனவே இருந்தது. அப்போ தமிழ் வந்து உலக மொழிகளில் ஒன்றா, உலக இலக்கியத்தோட ஒன்றா உரையாடலில் இருக்கணும்னா கண்டிப்பாக அது வந்து பிற மொழிகளில் இருந்து மொழிபெயர்ப்புகள் இது தமிழுக்கு வந்து சேரணும், தமிழுடைய மொழிபெயர்ப்புகள் பிற மொழிக்கு போய் சேரணுங்கிறதுல பாரதி வந்து அன்றைக்கே முன்னோடியாக சொன்ன ஒரு விஷயம் அது. இப்போ அது ஏதோ ஒரு வகையில் பாரதியினுடைய கனவை வந்து நிறைவேற்றுவதாக இருந்தது தான் இந்த லிவிங் தமிழ் லிட் ஃபெஸ்ட். இதன் மூலமாக 3 விஷயங்களை குறிப்பாக பண்ணணும்னு நினச்சோம். அதாவது ஒரு பெரிய மரபு நமக்கு இருக்குது. புதுமை பித்தன்லேருந்து தொடங்கி புதுமை பித்தன், கூப்பாரா, தீஜா, சுந்தர ராமசாமி, கானாசு இப்படின்னு ஒரு பெரிய அசோகமித்திரன் இப்படின்னு ஒரு பெரிய நீண்ட மரபை வந்து எப்படியாவது அதுக்கு இன்னும் தொடர்ச்சியாக சமகால எழுத்தாளர்களும் தமிழ் இலக்கியத்துக்கு மாடர்ன் தமிழ் லிட்ரேச்சருக்கு தொடர்ச்சியாக கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள எந்த விதத்துலையாவது உலக இலக்கிய ஆளுமைகளுடைய முக்கியமான மொழிபெயர்ப்பாளர்களோட பப்ளிஷர்ஸோட இங்கே உள்ள டிரான்ஸ்லேட்டர்ஸ் இங்கே உள்ள ஆத்தர்ஸோட உரையாட வைக்க முடியுமா அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியம். இதன் மூலமாக தமிழ் இலக்கியம் வந்து தமிழ் மாடர்ன் லிட்ரேச்சர் உலக இலக்கியத்துக்கு ஒரு படியும் குறைஞ்சதில்லை அப்படின்னு அந்த டயலாக டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறது இதனுடைய முக்கியமான முதல் பாயிண்ட். அதை சிறப்பாக இது ஒரு வகையில் செஞ்சுருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் பள்ளியில் போட்டு அவங்களுக்கு தமிழ் எழுத்துருக்களை கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் அது ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த எழுத்துருக்களை தாண்டி தமிழ் இலக்கணங்களை ஒரு வகையை தாண்டி திருக்குறளை தாண்டி பெரிய அளவில் அவங்கள ரீச் ஆகலைங்கிறது தான். அப்போ தமிழுடைய நல்ல இலக்கியங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு வகையில் ஆங்கிலம் வழியாக இன்னும் எளிமையாக அதனுடைய ஆன்மாவை கடத்திட முடியும் அப்படின்னு நினச்சோம். அதுக்காக தான் குறிப்பாக இதை எல்லாத்தையுமே மாடரேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அந்த உயர்நிலை பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் இல்லைன்னா கல்லூரி குழந்தைகள் வழியாக பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்தது வச்சோம். அதுக்கான பெரிய தயாரிப்புகள் பல மாதங்களானது. அந்த குழந்தைகள் அவங்களுடைய ஒவ்வொரு எழுத்தாளரோடையும் பேசினாங்க. அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவங்க தயாரித்த கொஸ்டின்ஸு மிக சிறப்பாக வந்து இந்த அரங்குகளை நினச்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். மூணாவது வந்து ஒற்றைப்படையாக இல்லாமல் தமிழுடைய வெவ்வேறு கருத்து பள்ளிகளில் இருந்து கிளாசிசமாக இருக்கலாம், மாடர்னிசமாக இருக்கலாம், போஸ்ட் மாடர்னிசமாக இருக்கலாம், இப்படி பலதரப்பட்ட கருத்து பள்ளிகளில் இருந்து வர்ற எழுத்தாளர்களை குறிப்பாக ஒரு மிக்ஸ் ஆஃப் ஜாம்பவானாக இருக்கிற மூத்த எழுத்தாளர்களையும் அதே அரங்கில் இன்னும் மற்ற எழுத்தாளர்களையும் சேர்த்து கூப்பிடணும். இளைய எழுத்தாளர்களையும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் எழுத்தாளர்களையும் அழைக்கணும். இது 3ஐயும் சேர்த்து ஒரே இடத்துல நிகழ வச்சது தான் தமிழ் லிட் ஃபெஸ்ட்னு நினைக்கிறேன்.